ஸோ லாஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம். வேர்ப்ஸ்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் போயிருந்தோம். அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் போயிருந்தோம். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு சொல்லியிருப்பேன். அதாவது மெயின் வேர்ப்ஸ். ஸோ இந்த மெயின் வேர்ப்ஸ்னா என்னது, இந்த மெயின் வேர்ப்ஸோட ஃபார்ம்ஸ் என்னன்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மெயின் வேர்ப்ஸோட ஃபார்ம் தெரிஞ்சிருந்தா தான் இதுக்கப்புறம் ஃபர்தராக அட்வான்ஸ் டாபிக்ஸ் போகும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராஜூஸ் கிளாஸஸ். ஐ அம் லோகேஷ் பிரவீன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் செஷன் அந்த வேர்ப்ஸ் 1 பார்த்துட்டு வந்திருந்தா தான் இந்த வேர்ப்ஸ் 2 உங்களுக்கு புரியும். ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வேர்ப்ஸ் 2ல நம்ம மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டென்ஸோ சரி, உங்களுக்கு டென்ஸோ சரி இல்லை ஆக்டிவ் பாசிவ் டைரக்ட் இன்டைரக்ட் ஆர் எனி டாபிக் இதுக்கப்புறம் சென்டென்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு போகிறதா இருந்தாலுமே இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பேட்டர்னில் தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுவோம். அப்போ கண்டிப்பாக வேர்ப்ன்றது இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த வேர்ப் இம்பார்ட்டன்ட்னா இங்கே டைம் மாத்திரதா இருந்தால் ஒரு டைமுக்கு ஒரு வேர்ப் ஃபார்ம் என்னவா இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இடத்துல நான் ஒரு வேர்டு எழுதுறேன். ஷீ லைக்ஸ் ஐஸ்கிரீம். ஷீ லைக்ஸ் ஐஸ்கிரீம். ஸோ திஸ் இஸ் ப்ரெசென்ட். இது ப்ரெசென்ட் எப்படி சொல்றோம்னா லைக்ஸ்ன்றது. அப்போ இது பாஸ்டா மாத்தணும்னா ஷீ லைக்ட் ஐஸ்கிரீம். அப்போ இந்த சென்டென்ஸை நான் டைம் மாற்றும் போது இந்த ஃபேக்டரை தான் இங்கே நம்ம மாத்துறோம். லைக் டு லைக். அப்போ இந்த லைக்ன்றது V1 ஃபார்ம்னா இது V2 ஃபார்ம். ஸோ ஒரு வேர்ப் வரும்போது அதுக்கோட ஃபார்ம்ஸ் என்னன்னு தெரியணும். V1, V2, V3 நம்ம 3 ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ஸோ எல்லா வேர்ப்ஸ்க்கும் அதோட V1, V2, V3 ஃபார்ம்ஸ் நமக்கு தெரியணும். இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு ஓகே ஃபைன். ஃபார் எக்ஸாம்பிள், she drinks alcohol. ஓகே, ஸோ அப்போ இது பாஸ்டா மாத்தணும்னா she drank alcohol. இப்போ இந்த இடத்துல ed ஆட் பண்ணி நம்ம பாஸ்ட் டென்ஸ் மாத்தல. ஸோ இந்த இடத்துல ed ஆட் பண்ணி நம்ம பாஸ்ட் டென்ஸ் மாத்துறோம். அப்போ ஒரு சில வேர்ப்ஸ்க்கு வந்துட்டு அதோட ஃபார்மேஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது மூணுமே டிஃபர் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேர்ப்ஸை கிளாஸிஃபை பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேர்ப்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா ரெண்டு டைப்ல கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்துட்டு ரெகுலர்னு சொல்லிக்கலாம், இன்னொன்று வந்துட்டு இர்ரெகுலர் சொல்லலாம். ஓகே, இப்போ ரெகுலரில் ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுக்குறேன். வேர்ட்ஸ் லைக் புக், play, cry, or we can go for cook. ஓகே, ஸோ இந்த 4 வேர்ட்ஸ்மே நம்ம வேர்ப்ஸாக வச்சோம்னா இது எல்லாமே V1 ஃபார்ம், தட் இஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம். இப்போ நமக்கு V2 எழுதணும்னா ஸோ புக் வந்துட்டு புக்ட், played, cry, it is cried, cook, cooked. And past participle, this is V2. அப்போ past participle form என்னன்னு பார்க்கணும். Again it is booked, played, cried, cooked. ஓகே, ஸோ V1, V2, V3 ஃபார்ம்ஸ் இது எல்லாத்துலையுமே ஒரு ரெகுலர் பேட்டர்ன் ஃபாலோ பண்றோம். ஸோ அந்த ரெகுலர் பேட்டர்ன் என்ன? either we are adding the word ed or we are adding the word ied. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. either we are adding the word ed or ied so that we can make the present to past and that to past participle. ஸோ இது ரெகுலராக ஃபாலோ பண்றதுனால இதை நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்றோம். இப்போ இர்ரெகுலர் வருவோம். ஸோ இர்ரெகுலர் எப்படி பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் கொடுக்குறேன், சிங், கேட்ச், தென் ரைஸ், டூ. ஸோ இப்போ இந்த 4 வேர்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே V1 ஃபார்ம். அப்போ V2 ஃபார்ம் என்னன்னு தெரியணும், V3 ஃபார்ம் என்னன்னு தெரியணும். சிங், sang, past participle is sung. Catch, caught and caught. Rise, rose and risen. Do, did and done. Sorry, done. இப்போ இதுல பாருங்க, நல்லா இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு V1, V2, V3 எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. செகண்ட் ஒன்ல வந்துட்டு V1 and V2 மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு, பட் V2 and V3 சேமா இருக்கும். பட் நெக்ஸ்ட் ரெண்டும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் V1, V2, V3 இது எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இதுல ஒரு ரெகுலர் பேட்டர்ன் வரல.
அது போக ஒரு வேர்டுக்கு ஒரு ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க irregular verbsன்றது எப்பவுமே ed or ied ஆட் பண்ணும், அது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது ஸோ V2 and V3 ஃபார்ம்ஸ் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ V2 and V3 ஃபார்ம்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால எக்ஸாம்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இப்போ மெயினா என்னன்னா இந்த V3 ஃபார்ம்ல நீங்க ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். என்னன்னா இட் இஸ் யூஸ் ஃபார் passive voice and perfect tense. So passive voice and perfect tense மட்டும் தான் நம்ம V3 ஃபார்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்டையர் கிராமர்லயுமே இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் V3 ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ V3 ஃபார்ம்ஸ் வருதுன்னா அந்த சென்டென்ஸ் ஒன்று பாசிவ் ஃபார்மேஷன்ல இருக்கணும், இல்ல பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கணும். இது ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா irregular சொல்லிட்டேன், irregular verbs இதோட ஃபார்மேஷன்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ irregular டோட்டலா verbsக்கு வந்து 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ இந்த 3 ஃபார்ம்ஸ்லயுமே என்ன பாசிபிலிட்டியில சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டியா நம்ம ஸ்ட்ராங் verbsன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ராங் verbs என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் go, sing, then drive, drink. ஸோ இந்த 4 வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா go, went, gone. I'm sorry. Go, went, gone. Sing, sang, sung. Drive, drove, driven. Drink, drank, and drunk. So these are what we call strong verbs, which is to say the present is not equal to past and the past is not equal to past participle. Present and past are not same, past and past participle are not same. அப்போ இது மூணுமே டிஃபர் ஆகுது. ஸோ இந்த கேட்டகரியை நம்ம ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 3 ஃபார்மேஷனில் பாசிபிலிட்டி நம்பர் 1 என்னவா இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இது மூணுத்துமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, சாரி. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு வச்சுக்கலாம்னா ஓகே வீக் வேர்ப்ஸ்னு வச்சுப்போம். ஸோ வீக் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா words like build, fight, buy, bring. இப்போ இந்த 4 வேர்ட்ஸ் பார்ப்போம். build past tense பாத்தீங்கன்னா it is built and past participle is also built. fight, fought and fought. Okay, buy, bought and bought. Bring, brought and brought. So இதுல probability எப்படி இருக்கு, V1, V2, V3. So V1, V2 are not same, but wherein V2 and V3 are same. அப்போ இதுல ஏதோ ரெண்டு ஃபார்மேஷன் சேமா இருக்குது. அதாவது ஏதாவது ரெண்டு ஃபார்மேஷன் எப்பவுமே V2 and V3 தான் சேமா இருக்கணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் become is present, the past tense is became and the past participle is again become. So come, came, come, become, became and become. இப்போ இதுல V1 and V2, V3 சேமா இருக்கும், பட் இது இந்த பேட்டர்ன் சேமா இருக்காது. ஸோ இப்போ வீக் வேர்ப்ஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா ப்ராபபிலிட்டி படி ஏதாவது ரெண்டு சேமா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கேட்டகரி நம்ம என்ன வைக்கிறோம்னா ஸ்பெஷல் வேர்ப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன சொல்லியிருந்தேன், மூணு வேர்ட்ஸ் 3 ஃபார்ம்ஸ் இருக்கு, அதில் 3 ஃபார்ம்ஸ் சேமா இருக்கலாம், இல்லைன்னா எனி 2 ஃபார்ம்ஸ் சேமா இருக்கலாம். பட் லாஸ்ட் ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் போது ஆல் 3 ஆர் சேம், which is to say words like cut, put, knit, shut. So these words have the same past and past participle forms. So இது எல்லாமே past tenseல சரி past participleஸ்ல சரி ஒரே ஃபார்மேஷன்ல தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இதை நம்ம ஸ்பெஷல் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ cut is again cut, past participle cut, put and put, knit and knit, shut and shut. ஓகே, ஸோ இது பார்த்துட்டோம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த படிக்கிறனால என்ன மாதிரி உங்களுக்கு
இது எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்றது மட்டும் பார்ப்போம். ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். இதுல என்ன எரர் மட்டும் கண்டுபிடிங்க. The car hit the bird. ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்க எக்ஸாம்ல வருதுன்னா இதுல நீங்க எங்க எரர் ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஸோ the car hit the road. ஸோ இந்த கார் ஹிட் த ரோட்ல எல்லாருக்கும் என்ன தோணுதா? the car hits the bird. சாரி, the car hits the bird. இதுதான் வரணும்னு எல்லாம் சொல்லிடுவீங்க. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல எரர் மார்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்க என்ன ஐடியால இது மார்க் பண்றீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ் அஸ்யூம் பண்ணி, ஸோ பிரசன்ட் டென்ஸ்ல the car hits the road. அப்ப இது பிரசன்ட் டென்ஸ் நீங்க வச்சீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் எப்படி மாத்துவீங்க? ஹிட்டோட பாஸ்ட் டென்ஸ் அகைன் ஹிட் தான். அப்ப the car hit the road இது கரெக்ட் தான். ஸோ the car hit the birdன்றது ஆல்ரெடி கொடுத்த சென்டென்ஸ் கரெக்ட். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? the car hits the bird அப்படின்னு சொல்லிட்டு போக பார்ப்பாங்க. பட் ஆல்ரெடி கிவன் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நீங்க நோ எரர் தான் பிக் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வேர்போட ஃபார்மேஷன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன எரர்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் வேர்ப்ஸ், வீக் வேர்ப்ஸ், ஸ்பெஷல் வேர்ப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்ல லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் எடுத்து அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னென்ன வரும்ன்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ arise, awake, bear, beat, begin, bite, blow, break. So arise, arose, arisen, awake, awoke, it is awaken. So wake, woke, waken. Okay, it is not woken, it is not o, it is a. Bear, bore, born. So born க்கு ரெண்டு ஸ்பெல்லிங் வரும். One ends with n, the other ends with e. Okay, next beat. Again past tense is also beat, but past participle is beaten. Begin, began and begun. Bite, bit and bitten. Blow, blew and blown. Break, broke and broken. So next பார்க்கலாம். So do, draw, drink, drive, eat, fall, fly, forbid. So do, again நிறைய பேருக்கு வந்துட்டு இது past and past participle forms கேட்டனா did சொல்லிட்டு அப்புறம் does னு ஒரு word யூஸ் பண்ணுவாங்க. Even the word does comes under V1 formation. So the does எப்போ யூஸ் பண்ணுவோன்றது நான் further sectionsல சொல்றேன். பட் do and does ரெண்டுமே V1 formations தான் வரும். doesன்றது pastோ past participle போகாது. அப்ப doக்கு past tense did and done. Draw, drew, I'm sorry. Drawn. Drink, drank, drunk. Drive, drove, driven. Eat, ate, eaten. Fall, fell, fallen. Fly, flew, flown. Forbid. ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஃபார்பிட் இதோட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு கேட்டேன்னா எல்லாருமே ஃபார்பிட்னு சொல்லுவீங்க. பட் ஃபார்பிடோட பாஸ்ட் டென்ஸ் வந்து இட் இஸ் forbade and forbidden. ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்ப்போம். forget, forgive, freeze, get, give, go, grow, hide. Forget. So get past tense is got. So forgot. Forgot, get, got, gotten. So forgotten. Forgive, give, gave, given, which means forgive, forgave and forgiven. Freeze, past tense is froze and frozen. Get, got, gotten.
ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் என்னன்னா காட்டன் யூஸ் பண்ணுவோம், காட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே கரெக்டான ஃபார்மேஷன்ஸ் தான். இது ரெண்டுமே யூசேஜில் இருக்குது. ஸோ காட்டன் யூஸ் பண்ணாலும் சரி, காட் யூஸ் பண்ணாலும் சரி, எரர் மார்க் பண்ணாதீங்க. கிவ், சாரி, gave, given, go, went, gone, grow, grew, grown, hide, hid, and hidden. So next, know, the past tense is knew and the past participle is known. Lie, now ரெண்டு இடத்துல லை எழுதியிருப்பேன். ஸோ ரெண்டுத்துக்கு மீனிங் மாறும். ஸோ தி ஃபர்ஸ்ட் லை ரெஃபர்ஸ் டு தி ஆக்ஷன் ஆஃப் பிளேசிங் சம்திங் ஆன் த ஃப்ளோர். அதாவது உங்ககிட்ட ஒரு பொருள், ஒரு ஆளோ எதையோ வந்துட்டு ஃப்ளோரில், சர்ஃபேஸில் படுக்க வைக்கிறதுக்கு பேர் தான் லை. ஸோ அந்த லை, லை, லே அண்ட் லேயிங், லூஸ், லாஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஐம் சாரி, பிகாஸ் இந்த லூஸ்ன்றது உங்களுக்கு வீக் வேர்ப்ஸில் வரும், பட் நான் இங்கே எழுதிட்டேன், இட்ஸ் மை மிஸ்டேக். ஸோ இதை நீங்கள் அதில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் லை, லைட் அண்ட் லைட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் இந்த லை இங்கே எழுதியிருக்கேன். ஓவர்டுக், ஸோ டுக், ஸோ டுக், டேக், ஓவர்டேக் அண்ட் ஓவர்டேக்கன். ரைட், ரோட், ridden, ring, rang, rung, rise, rose, risen. See, saw, seen, shake, shook, shaken, sing, sang, I'm sorry, it is sung, S-U-N-G. Speak, spoke, S-P-O-K-E, S-P-O-K-E-N, spoken. Steal, stole, stolen. Stink, stank, stunk. I'm sorry. So stink ஓட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா which gives a bad smell, okay, bad odor. Swear, swore, sworn. So swear ஓட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா you promise something, okay, சத்தியமா அப்படி சொல்றதுக்கு I swear. Swim, swam and swum. Okay, take, took, taken, tear, tore, torn, tore, torn, throw, threw, thrown, wake, woke. So woken varadu, waken, it is A. Write, wrote, written. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் டாபிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு irregular verbsல இதெல்லாம் ஸ்ட்ராங் வேர்ப்ஸோட லிஸ்ட், இது எல்லாத்தோட பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் ஸ்ட்ராங் வீக் வேர்ப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வேர்ப்ஸ் அதோட பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.